எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு குக்கிங் vlog இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு போகிறோம். ஸோ அங்கே எப்படி போகிறோம் அந்த vlog தான் இருக்க போது. அங்கே போய் சாப்பிட்டு போடுறது அது ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு அந்த vlog ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன்ட்டு. ஸோ இது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸ்கின்னோட தன்மை, ஸ்ட்ரக்சர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அந்த சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு. பட் வெள்ளையாக இருக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு கருப்பு தான், லைக் டார்க் ஸ்கின் கேர்ள் நான். ஸோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸ்கின்னு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்குவோம் அந்த ப்ராடக்ட் வாங்குவோன்னு நல்லா சொல்ல மாட்டேன். உங்களோட ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்கோ அது வாங்குங்க. ஸோ நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி எனக்கு சூட் ஆகுதுன்னு தெரியாம தான் வாங்கினேன். ஸோ நல்லா இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டெல்லாம் இல்லை. நம்ம ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு நம்ம ஸ்டிக் ஆன் ஆகிடணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மெயினாக நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, சிடிஎம். எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, பட் சிடிஎம் இம்பார்ட்டண்ட். கிளென்சிங்கு, ப்ராப்பர் கிளென்சிங், டோனர், அப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுறது இம்பார்ட்டண்ட். ஸோ இது மட்டும் டெய்லி நல்லா ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கோ. நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை, நானும் இது ரீசெண்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, அதனால உங்களுக்கும் சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நான் இப்போ சொல்ல வரணும். லைக் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்கின்னு ஒரு மாதிரி. ஸோ லைக் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒன்றும் ஸ்கின் எக்ஸ்பர்ட் இல்லை, லைக் உங்களுக்கு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். நான் யூஸ்வலாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பர்பிளில் தான் வாங்குவேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு March 8 விமென்ஸ் டேக்கு அப்போ வாங்குற போது எனக்கு இந்த டோனரு 500 பில் பண்ணால் இந்த டோனர் வந்து 8 rupees கிடைச்சிருந்தது. பட் இந்த குட் வைப்ஸோட டோனர், ரைஸ் டோனர் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோன்னு நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது தான். ஸோ ரீசெண்டாக நான் வந்து கொரியன் கேர்ளோட ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன். எப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் ரொம்ப ரப் பண்ணாமல் இந்த மாதிரி டுக் 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 டுக்குன்னு பண்ணணும், ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும் ஸ்கின் அப்படின்னு பார்த்தேன். அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நம்ம சிடிஎம் ஃபினிஷ் பண்ணிடலாம். எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலியானனும் நெக்ஸ்ட் இதுதான் வாங்குவேன். ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும், இந்த ஒரு மாதிரி ஆயிலியெல்லாம் இருக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி சிடிஎம் டன். சன்ஸ்க்ரீன் போகும்போது போட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ராகி கூழு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வடை மாவு இருந்துச்சுன்ட்டு அது ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாம், ஆயில் லேஸாக சாப்பிடலான்ட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பக்கோடா மாதிரி போட்டேன். நல்லா தான் வந்து பிஸ்கெட் மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் தயிர் போட்டு ராகி கூழ் ரெடி பண்ணிவிட்டு, பத்துமா என்ன டவுட்டில் ஹஸ்பண்ட் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க, அது வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சாரீக்கு வந்து பின்ன நேற்றே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு சாரீ கட்ட தெரியாது, ரீசெண்டாக தான் கற்றுட்டு இருக்கேன். ஸோ பின் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. யூஸ்வலி எனக்கு சாரீ அவ்வளோ சூட் ஆகாதுன்னு எனக்கும் தோணும் அப்பப்போ, ஆனாலும் அப்பப்போ கட்டுவேன். ஸோ ரீசெண்டாக தான் சாரீ கற்றுட்டு இருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேக்கப் பண்ணிடலான்ட்டு சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், எது சூட் ஆகுதோ. ரீசெண்டாக இந்த ஃபவுண்டேஷன், இந்த காம்பேக்ட் பவுடர் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். எங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதும் ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், லிப் லைனர் எல்லாம் போட்டுட்டு நம்ம மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் மேக்கப் ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சு எனக்கு,
அப்புறம் போக போக செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். 2:00 1:30 ஆயிடுச்சு. கேப் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போகிறதுக்கு 2:00 ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. வாங்கி இன்டீரியர் எல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, இது சொசைட்டின்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. ஸோ இங்கே 2:00 ரீச் ஆகணும், கால் பண்ணணும், அவங்க ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்க, அங்கே தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ போனோன்னு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுட் சாப்பிட போயிட்டோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைமு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோட ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு நான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாக போனேன். எப்படி பண்ணுவாங்க அவங்க ஃபுட் எப்படி இருக்கும், வீடெல்லாம் எப்படி அவங்க பண்ணியிருக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கிங் என்னென்னா, ஃபுட் வந்துட்டு பாய்ஸ் செப்பரேட் கேர்ள்ஸ் செப்பரேட் தான் சாப்பிடுவாங்களாம். நான் ஃபஸ்ட் டைம் தெரிய வந்துச்சு. ஸோ இது லேடிஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சந்தோஷம்னா, பந்தியில் நான் தான் ஃபஸ்ட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்ட் டைம் போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் ஒரு ஷர்பத் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்து இது மராங்குன்னு சொல்லுவாங்க, இது மட்டனில் பண்ணுறது. அது கூட இந்த ப்ரெட்டை தொட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ரோட்டி, சிக்கன் கறி, பிரியாணி, பாதாம் கீர், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமேட்டு என்ன இருந்தது, இந்த இது பீடா, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வீடெல்லாம் நல்லா பார்த்துட்டு, நான் ஜாஸ்தி வீடியோ எடுக்கல, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி. ஸோ அது சும்மா அப்படி இப்படி எடுத்துட்டு, கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அவங்க ஒரு அழகான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் குக்கிங் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஹெல்த்தி லைஃப் வித் ஷாலு, அதில் வந்துட்டு நான் குக்கிங் வீடியோஸ் போடுவேன். ஸோ அதுக்காக இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த டிசைன் எல்லாம் உள்ள வந்து. ஸோ இப்படி தான் என்னோட சண்டே போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட vlogs எல்லாம் பாருங்க, என்னோட சண்டே குக்கிங்ஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ, பாய்.